இந்த மாதிரி லைஃப்ல எப்பவாச்சும் நீங்களும் திங்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம். அப்போ வந்து உதவி தேவைப்படுறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இப்போ பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உதவி கேட்பாங்க நம்மள்ட்ட. ஏன் நம்ம நாட்டில் மட்டும் இப்படிலாம் இருக்கிறாங்க? கண்டிப்பா நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது இவங்களெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நாள் வந்து திங்க் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு தெரியாது ஃபியூச்சர்ல நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது தெரியுது நமக்கே ஒருத்தன் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம், அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க கூட நம்மளோட நிறைய ரெவன்யூ ஒரு மாசத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு காலேஜ் மட்டும் படிச்சிருங்க, காலேஜ் படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டா லைஃப் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்பாங்க. சரி, அந்த 3 வருஷம் முக்கி படிச்சாலும் 3வது வருஷம் சொல்லுவாங்க கூட ஒரு டிகிரி பண்ணா இதுக்கப்புறம் உள்ள டிகிரி ஒன்று பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சரி சொல்றாங்களே கேட்போம் படிப்போம்னா அந்த 2 வருஷம் முடிச்சுட்டு அந்த 2வது வருஷம் போகும்போது கூட ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிடுறேன், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், உன் லைஃப் இன்னும் டபுளா இருக்கும், நீ அதை மட்டும் முடிச்சா போதாது இதையும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அதையும் முடிச்சிட்டு நல்லா இருக்கும்னு பார்த்தா கடைசியில தான் புரியும் படிச்ச நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ, ஆனா அந்த காலேஜ் நம்மள வச்சு நல்லா இருந்துட்டானுங்கன்ட்டு. எங்க போனாலும் 10,000 ரூபாய் தான் தருவேன், 20,000 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு படிக்கணும் எல்லாரும்?